டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 ஓட 2வது எபிசோட 3வது எபிசோட ரிலீஸ் ஆயிருச்சு. என்னடா பேர் எபிசோடா விடுறானே, இந்த எபிசோட்ல ஏதாவது சொதப்பி வச்சிருப்பானுங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட இந்த எபிசோடு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த 2 எபிசோடுமே சரி. அண்ட் இந்த கிளைமேக்ஸ், அதாவது 3rd எபிசோடோட எண்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச். ஸோ இந்த 2 எபிசோடு கம்ப்ளீட் பிரேக் டவுனையும், இந்த 2 எபிசோட்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்பாயிலர் அலர்ட் சென்ட்ரலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட எண்டிங்கோட கண்டினியூவேஷன்ல இருந்தால் செகண்ட் எபிசோட ஆரம்பிக்குது. நம்ம செரியை இந்த ஏவிடிஎஃப் ஆளுங்க போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அதனால அவருக்கு லிட்டரலி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நான் கூட செத்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் அவர் பொழைச்சிக்கிட்டாரு. ஸோ அவரை இந்த பக்கம் வென்டிலேட்டர்ல வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பாயிண்ட் எக்ஸ்டர் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆளுங்களை போட்டு அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே இன்னொரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலயும் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம டேர்டெவில். அந்த ஐகானிக் டேர்டெவில் போஸோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாயிண்ட் எக்ஸ்டர் அந்த கத்தியை சொருவினாரு. டேர்டெவில் பக்கத்துல ஒரு கத்தி வந்து சொருவி விழுந்துச்சு. அதுல யுவர் வெல்கம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அதை கையில தடவி அவர் அதை படிச்சுக்கிட்டு இருக்காரு. டேர்டெவில் யோசிச்சுட்டு இருக்காரு, பாயிண்ட் எக்ஸ்டர் எதுக்காக நம்மள சேவ் பண்ணா அப்படின்ட்டு. இதே யோசனை நமக்கும் இருக்கு. பாயிண்ட் எக்ஸ்டர் உண்மையிலேயே எதுக்கு டேர்டெவில் சேவ் பண்ணா அப்படின்னு. ஒருவேளை பாயிண்ட் எக்ஸ்டர் திரும்பி நல்லவனா மாறிட்டானா, அப்படி இல்லைன்னா இது டேர்டெவில் வேற எதுக்காக ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும்ன்றது பாக்குறானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் உண்மையிலே திருந்தி இருந்தாலும் டேர்டெவிலால அவனை மன்னிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டேர்டெவிலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபாகியே போட்டு தள்ளியிருக்கான். ஸோ இது எப்படி போய் முடிய போகுது நமக்கு தெரியல. இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த ஷாட்ல இந்த சர்ச்சை காட்டுறாங்க. இந்த சர்ச்சை நம்ம நெட்ஃபிளிக்ஸோட டேர்டெவில்ல பார்த்திருக்கோம். இதே சர்ச்ல தான் வந்து நம்ம டேர்டெவில் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தாரு. அங்க வந்து தான் நின்றுட்டு இருக்கான் இந்த பாயிண்ட் எக்ஸ்டர். ஒரு பிரீஸ்ட் இவன் கிட்ட வந்து என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் சிஸ்டர் மேகி கிரேஸை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த மேகி கிரேஸ் வேற யாரும் இல்லை, நம்ம டேர்டெவிலோட அம்மா. இவங்க நெட்ஃபிளிக்ஸோட டேர்டெவில்ல 3rd சீசன்ல நம்ம பார்த்திருப்போம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டேர்டெவில் பார்ன் அகைன் சீரியஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மென்ஷன் பண்றாங்க. அவங்க இங்க இல்ல, அவங்க ரோம் வரைக்கும் சபாட்டிக்கல் லீவ்ல போயிருக்காங்கன்னு சொல்லி அந்த பிரீஸ்ட் சொல்றாரு. போதாததுக்கு இந்த பாயிண்ட் எக்ஸ் இந்த பிரீஸ்ட் கிட்ட, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது ஆச்சரியமா இருக்கு. இவன் உண்மையிலேயே திருந்திட்டானா அப்படின்றது நமக்கு தெரியல. சரி, ஓகே, உண்மையிலேயே திருந்திட்டான் போல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவன் அப்படியே திரும்புறான் கேமரா பக்கம். அப்பதான் பார்த்தா கையில கத்திய வச்சிருக்கான். போதாத குறைக்கு இந்த பாயிண்ட் எக்ஸ்டரோட அந்த ஈவில் தாட்ஸ் போர்ட்ரே பண்ற மாதிரி இந்த ப்ளூ கலர் லைட்டிங் மாத்தி விட்டானுங்க. ஸோ இப்போதைக்கு இவனை ஒரு கிரே ஏரியால தான் வச்சிருக்கானுங்க. ஸோ இவன் உண்மையிலேயே திருந்திட்டானா இல்லை எப்பவும் போல தான் இருக்கானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த சீன்ல வில்சன் ஃபிஸ்க் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பக்கு ஃபிஸ்க் கிட்ட செரியோட அபார்ட்மெண்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம பாயிண்ட் எக்ஸர் டேர்டெவிலுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படிங்கறதே சொன்னான். இதை கேட்டவனே ஃபிஸ்க்கு செம கடுப்பாயிருச்சு. அதே நேரத்துல இந்த கோச் ஃபிஸ்க எஜுகேட் பண்ணிட்டு இருந்தான். செம கடுப்பான வில்சன் ஃபிஸ்க் நேரம் எந்திரிச்சு போய் அந்த கோச் நெஞ்சிலேயே ஒரு குத்து. அவன் பறந்து போய் விழுந்து செத்தே போயிட்டான். மேட்டும் கேரனும் கிறிஸ்டாஃபியா பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை டாஸ்க் ஃபோர்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. இப்போ மேயர் ஆஃபீஸில் வில்சன் ஃபிஸ்க் கிட்ட பக் என்ன சொல்றான்னா, மேட் மர்டாக் தான் டேர்டெவில் அப்படின்ற விஷயத்த நம்ம பப்ளிக் கிட்ட சொல்லிட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமே அப்படின்னு கேட்கறான். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும். எதுக்காக வில்சன் ஃபிஸ்க் இன்னும் மேட் மர்டாக் தான் டேர்டெவில் அப்படிங்கிற விஷயத்த பப்ளிக் கிட்ட சொல்லாம இருக்கான் அப்படின்னு. இந்த நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில் சீசன்ல வில்சன் ஃபிஸ்க டேர்டெவில் அடிச்சு போட்டுருவாரு. அப்போ மேட் மர்டாக் வில்சன் கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ ஒழுங்கா பழியெல்லாம் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்னா வெனசாவோட சேஃப்டிக்கு நான் உத்தரவாதம் தரேன். அது மட்டும் இல்லாம அதை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட மாஸ்கை கழட்டி அவரோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுவார். அண்ட் இதை ஒத்துக்கிட்டு தான் ஃபிஸ்கோ ஜெயிலுக்கு போவார். அதுக்கப்புறம் டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1ல இவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த சீன்லயுமே பாத்தீங்கன்னா வில்சன் ஃபிஸ்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ டேர்டெவில் வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் யாருக்கிட்டையும் உன்னை பத்தி நான் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. பட் இப்போ டேர்டெவில் இஸ் பேக். முக்கியமா வில்சன் ஃபிஸ்க் அகைன்ஸ்டாவே ஒரு வேலைகளா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இப்பவும் மேட் தான் டேர்டெவில் அப்படிங்கிற ரீசனை வில்சன் ஃபிஸ்க் பப்ளிக் கிட்ட ரிவீல் பண்ணாததுக்கான ரீசனை இவரே சொல்லுவாரு. அதாவது மக்களோட மத்தியில, எஸ்பெஷலி ஃபிஸ்கோட சப்போர்ட்டர்ஸ் மத்தியில டேர்டெவில் அப்படிங்கிறவன் ஒரு கெட்டவன். ஆனா எல்லா மக்கள் மத்தியிலையும் மேட் மர்டாக் அப்படிங்கிறவன் ஒரு நல்லவன், ஒரு கண்ணு தெரியாத லாயர், ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேயல் இருக்கு. இந்த நேரத்துல மேட் மர்டாக் தான் டேர்டெவில் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணா மேட் மர்டாக் நல்லவன், அப்போ டேர்டெவிலும் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி ஆக்கி டேர்டெவிலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நான் சொல்லாம வச்சிருக்கேன்னு வில்சன் ஃபிஸ்க் சொல்லுவாரு. அண்ட் இது இடத்துல இவர் இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கும் பண்ணுவாரு. என்னன்னா பப்ளிக் கிட்ட, அதாவது நியூஸ் சேனல்ஸ் கிட்ட, மேட் மர்டாக் இஸ் மிஸ்ஸிங், மேட் மர்டாக் காணாம போயிட்டாரு, இவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு கண்ணு தெரியாத லாயரு, ஒரு நல்ல சிட்டிசன் அப்படின்றவரு காணாம போயிட்டாரு, மக்கள் எல்லாரும் ஏதாச்சும் நியூஸ் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை பரப்பி விட்டுருவாரு. ஸோ இப்போ பொதுவா மேட் மர்டாக் வெளியே சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா மக்கள் யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஃபிஸ்க் கிட்டயோ ஃபிஸ்கோட ஆளுங்கிட்டயோ மாட்டாம இருக்கிற வரைக்கும் சரி, மக்கள் வந்து அவர் பெருசா கண்டுக்க போறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸை பரப்பி
மக்களை யோசிக்க வச்சிருவான். என்னது மேட் மர்டாக் காணுமா அப்படின்ட்டு. இப்போ மக்கள் எல்லாரும் அலர்ட்டா இருப்பாங்க. ஸோ எங்கேயாச்சும் யாராச்சும் தப்பி தவறி மேட் மர்டாக்கை பார்த்தாலும் ஃபிஸ்க்கு கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ மேட்டால சுதந்திரமா வெளியே சுத்த முடியாது. ஸோ ஒரு ஜீனியஸ் லெவல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் வந்து ஃபிஸ்க் இங்க பண்ணியிருப்பாரு. போன எபிசோட்ல ஃபிஸ்கோட பரோடியை வச்சு அவரே வந்து அவர் பண்ண குற்றங்கள்லாம் படிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிப்போர்ட்டை பார்த்துருப்போம். இந்த வீடியோவை பப்ளிக்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டம்மி யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது இன்னும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கல. ஆனா மேயர் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க. அதாவது டேனியல், ஷீலா இவங்கெல்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. அந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு கிளிப் இருக்கும். அதாவது டேடவில் சிசிடிவி கேமரா முன்னாடி நிற்கிற மாதிரி. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு மேயர் ஆஃபீஸில் இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. ஆனால் அந்த வீடியோவில் அந்த சிசிடிவி கிளிப்பை பார்த்ததுனால இந்த லீக்கு இந்த மேயர் ஆஃபீஸ்ல இருந்து தான் போயிருக்கு அப்படின்னு ஷீலா டேனியல் கிட்ட சொல்றாங்க. இந்த லீக்கை கண்டுபிடிச்சி இந்த லீக்கை அடைக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஸ்க கிட்ட இந்த வீடியோவை ஒரு சேஃப்டிக்கு காட்டிக்க சொல்றாங்க. ஏன்னா திடீர்னு போய் அவர்கிட்ட போயிருந்தா அவர் கோவப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் சீசன்ல பார்த்தா கோல் நார்த் இப்போ என்ட்ரி கொடுக்குறாரு. ஃபோர்த் சீசன் ஃபினாலேயில் மேட் மர்டாக், பனிஷர், கோல் நார்த் இவங்க 3 பேரும் மேட்டோட அப்பார்ட்மெண்ட்ல சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா மேட் மர்டாக்கா இருந்திருப்பாரு. அதாவது இவனை பழைக்க விட்டுருப்பாரு போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த இடத்துல ஏபிடிஎஃப் ஆளுங்களே அவருக்கும் அந்த பில்டிங்லயே குண்டு தூக்கி போட்டிருப்பானுங்க. ஸோ கோல்நார் செத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவர் திரும்ப வந்திருக்காரு. முகத்துல சில பல தீக்காயங்களோட. இவர் பாவல் கிட்ட நான் திரும்ப டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவரும் ஓகே அப்படிங்கிறாரு. இப்போ செரியை பாக்குறதுக்காக இல்ல செரியை போட்டு தள்ளுறதுக்கான்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு 2 டாஸ்க் ஃபோர்ஸ் ஆளுங்க வருவாங்க. ஆனா அங்க செரி இருந்த வார்டுல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க இவனுங்க 2 பேரையும் கலாச்சி அமுச்சு விட்டுருவானுங்க. போற வழியில லெஃப்ட்ல இவனுங்க டிக்கெட்ஸ் அப்படின்னுவானுங்க. அப்படியே மேல பார்த்தா இவனுங்க 2 பேரோட மொட்டத்தலையும் கண்ணாடியில சூப்பரா தெரியும். இதெல்லாம் என்ன சிம்பாலிக்கா எடுக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. லிஃப்ட் வந்து நிற்கும். ஆனா அது நிற்கும் போதே பச்சக் பச்சக்குன்னு சத்தம் வரும். என்னடான்னு பார்த்தா பாயிண்ட் எக்ஸ்டர் இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளியிருப்பான். அந்த லிஃப்ட் மேலதான் அவன் நின்றுட்டு இருந்திருக்கான். இறங்கி வந்து இவங்க 2 பேரையும் போட்டுட்டான். திரும்ப பாயிண்ட் எக்ஸ்டரை சுற்றி அந்த ப்ளூ கலர் லைட்டிங் வருது. அண்ட் பாயிண்ட் எக்ஸ்டரோட சூட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது தலையில் அந்த டார்கெட்டை வரைஞ்சிருப்பாரு. ஸோ சூட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இவர் பண்ணியிருக்காரு. நான் இன்னும் வரைக்குமே இவர் திரும்பினாரா இல்லையான்றது தெரியல. பாவலும் இன்னும் 2-3 ஏவிடிஎஃப் ஆளுங்களும் திரும்ப இந்த செரி இருக்க ஹாஸ்பிட்டல் வாடிக்கே வராங்க. ஆனா வந்து பார்த்தா இவங்களுக்கு அதிர்ச்சி, அங்க யாருமே இல்லை, எல்லாருமே எஸ்கேப். அந்த 2 ஏவிடிஎஃப் ஆளுங்களையும் பாயிண்ட் எக்ஸ்டர் போட்டு தள்ளிட்டான்னு சொல்லி ஃபிஸ்க் கிட்ட பாவல் சொல்றான். இவங்களுமே ஒரு டைலமால தான் இருக்காங்க. பாயிண்ட் எக்ஸ்டர் இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் யாருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சீசன்ல கமிஷனர் கேலோட தலைய ஃபிஸ்க் வெறும் கையிலேயே நசுக்கி சாவடிச்சிருப்பாரு. ஆனா வெளி உலகத்துக்கு அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சிட்டாங்க. அதை காட்டி டேனியலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஃபிஸ்க். எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோவை, இந்த ஃபிஸ்கோட பரோடி வீடியோவை ஃபிஸ்க் பார்த்துட்டாரு. அதுவும் டேனியல் அதை காட்டல, வேற மூலியமா அவர் பார்த்துட்டாரு. ஃபிஸ்க்கு இப்ப டேனியல் மேல லைட்டா ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவன் தான் அதை லீக் பண்ணிருப்பானோ அப்படின்னு. ஆனா அவன் சின்ன பையன் அப்படிங்கறதுனால அவன் நல்லா மிரட்டி மட்டும் விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த லீக் எங்க இருந்து போச்சு அப்படிங்கறத கண்டும் புடி அப்படின்னு சொல்றாரு. இவன் மேட்டும் கேரனும் ஒரு ஓரமா நின்றுட்டு இந்த போர்ட்டில் நடக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஸ்டர் சார்ல்ஸ் வந்து இவனோட ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி அந்த கப்பல்ல இருந்த அமினேஷன்ஸ் எல்லாத்தையுமே போர்ட்டுக்கு மாத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த போர்ட்டுக்குள்ள இருக்க அந்த பில்டிங்ல இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஃபிஸ்கை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஏஞ்சலாவை காட்டுறாங்க. அவங்களும் செத்து போன அயாலாவோட வைஃபும் ஒரு கடைக்குள்ள போறாங்க. இந்த கடையில ஒரு 2-3 டீனேஜ் பசங்க திருடிட்டு இருக்கானுங்க. இந்த பொருள் எடுத்து உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கும் போதே கன் எடுத்து மிரட்டுறது அந்த கடையோட ஓனர். ஆனா இந்த நேரத்துல ஏவிடிஎஃப் உள்ள வந்துட்டானுங்க. இவனுங்க அந்த திருடிட்டு இருந்த பசங்களையும் பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. கண்ணை காட்டினதுக்காக நீ சட்டத்தை கையில் எடுத்துக்கிறியான்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரனையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை தடுக்க வந்த ஏஞ்சலாவோட ஆன்டியும் பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. இப்போ ஹெதர்கிளனும் வெனஸாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹெதர்கிளனுக்கு எப்படி இப்போ மியூஸ் வந்து அங்கங்க தெரியற மாதிரி இருக்கோ அதே மாதிரி வெனஸாக்கு பாயிண்ட் எக்ஸ்டர் அங்கங்க தெரியற மாதிரி இருக்கு. பாயிண்ட் எக்ஸ்டர் இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பார்த்தா உண்மையிலேயே ஜன்னல் வழியா பாயிண்ட் எக்ஸ்டர் அவங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். இவங்க ஏன் பாயிண்ட் எக்ஸ்டரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல. பாயிண்ட் எக்ஸ்டருக்கும் இவங்களுக்கும் என்ன வாய்க்கா தகராறுன்னு தெரியல. ஒருவேளை ஃபாகியை போட்டு தள்ளின விஷயத்துல இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு நமக்கு தெரியல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபாகியை போட்டு தள்ளது பாயிண்ட் எக்ஸ்டரா இருக்கலாம். ஆனா போட்டு தள்ள சொன்னது வெனஸான்னு. ஒருவேளை எந்த விஷயத்துல இவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா இல்ல இவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஏஞ்சலா கிறிஸ்டன் மெக்டஃபியோட ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்து ஏவிடிஎஃப் ஆளுங்க என்னோட ஆன்ட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவனுங்க யாரையாச்சும் பிடிச்சாங்கன்னா அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ்ல ஹெக்டர் ஆயோட சூட்டும் அந்த ஆமுலெட்டும் இருக்கிறத பாக்குறாங்க ஏஞ்சலா. இன்னொரு பக்கம் பிபியை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான் டேனியல். எதுக்காக அப்படின்னா இவனுக்கு பிபி மேல ஒரு சந்தேகம். ஒருவேளை பிபி தான் இந்த கிளிப்பை லீக் பண்ணாலோ அப்படின்னு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல டேனியல் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும். அந்த பார்ட்டி முடிஞ்சு கிளீனிங் க்ரூவை பிபி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கான ரீசன் மோஸ்ட் ப்ராபப்ளி என்னவா இருக்கும்னா டேனியலோட லேப்டாப்ல இருந்து இந்த மாதிரி ஆதாரங்கள்
ஆதாரங்களை எடுக்கிறதுக்காக தான். பிபி தான் லீக் பண்ணாலோ அப்படின்ற சந்தேகத்தினால பிபி கிட்டே கேட்கறான் டேனியல், நீ தான் இதை லீக் பண்ணியா அப்படின்னு. ஆனா பிபி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப டேனியல் ஒரு கார்டை பிபி கிட்ட காட்டுறான். இந்த கார்டுல ஒரு ஐடி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியில இருந்து தான் அந்த ஃபிஸ்கோட பரோடி வீடியோ பப்ளிஷ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஃபிஸ்க்கு அகைன்ஸ்டா ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா இந்த ஐடிக்கு அமுச்சு விடுங்கன்ட்டு. ஆனா அன்னைக்கு நைட்டே கமிஷனர் கேலோவை ஃபிஸ்க்கு போட்டு தள்ளி இருப்பான். ஸோ அவரோட ட்ரெஸ்ல இருந்து இந்த கார்டை எடுத்திருப்பாங்க. இந்த கார்டை டேனியலை மிரட்டிட்டு இருக்கும் போது ஃபிஸ்க் டேனியல் கிட்ட கொடுப்பாரு. இப்போ அந்த கார்டு திரும்ப ரவுண்ட் அடிச்சு பிபி கிட்டே வந்து நிக்குது. இப்போ திரும்ப ஃபிஸ்கோட பரோடி நியூஸ் படிக்கிற மாதிரி ஒரு புது வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோவில் ஆன்டி விஜிலண்டே டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ற கொடுமையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊரையே கிளீன் பண்றேன்னு சொல்றாரு ஃபிஸ்க்கு. ஆனா ஊரே கேயாஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாம ரெட் பில் ப்ளூ பில்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் இந்த வீடியோவில் வச்சிருப்பாங்க. பட் இந்த வீடியோ இதோட முடியாம இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்றதையும் காட்டுறாங்க. ஸோ பிபி தான் இப்போ இந்த வீடியோவை கிரியேட் பண்றாங்க, பிபி தான் இந்த ஃபிஸ்கோட பரோடியாவே ஆக்ட் பண்றாங்கன்றத அஃபிஷியலாவே நமக்கு காமிச்சிட்டாங்க. இப்போ வெனஸா பெட்ல படுத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு ப்ளூ கலர்ல ரோஸை காட்டுறாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் இருக்கு. சுத்தி இருக்க எல்லாமே ப்ளூ கலர்ல தான் இருக்கு. இவங்க கன் எடுத்துட்டு எதையோ தேடிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல பாயிண்ட் எக்ஸர் வந்து அவனும் இவங்க மேல கன்னை பாயிண்ட் பண்ணி இவங்கள சுட்டுறான். பார்த்தா இது ஒரு கனவு தான். அந்த ரோஸ் ப்ளூ கலர்ல இல்ல ரெட் கலர்ல தான் ஆக்சுவலா இருக்கு. இந்த மாதிரியான விஷுவல்ஸ் கனவுலாம் வெனஸாக்கு வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. மைண்ட் லெவல்ல இவங்க பாயிண்ட் எக்ஸரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜோசிஸ்கே வந்துடுறாங்க ஆன்டி விஜிலண்டே டாஸ்க் ஃபோர்ஸ். இங்க லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு வேற பண்றாங்க. நம்ம மேட் மர்டாக் ஆடி போயிடுறாரு. பட் கேரனை மட்டும் நீ மேல் வழியா தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அமைச்சு விட்டுறாரு. கீழே இருந்த ஜோசி ஆன்டி விஜிலண்டே டாஸ்க் ஃபோர்ஸ் பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா பிடிச்சிட்டு போகும்போதே டேர்டெவில் சூட்டோட இறங்கி கீழே வந்து இவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஸோ மேலேயே ஏறி வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேரன் கூப்பிடுறாரு. ஆனா கேரனை காணும். பட் கேரனுக்கு ஒன்றும் ஆகல. இவங்க அடுத்த நிமிஷமே வேற இடத்துல ஜாயின் ஆயிடுறாங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபிஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபிஸ்கியூன்ற லேபிளே நிறைய இடத்துல அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெபலியன் குரூப் ஒன்று உருவாகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெபலியன் குரூப் இப்ப பெருசாவே ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபிஸ்கோட ஆக்ஷன்ஸுக்கு அகைன்ஸ்டா இன்டைரக்டா ஒரு சாரார் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெசிஸ்ட் ரெபல்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ கேரனும் மேட்டும் திரும்ப ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல பனிஷரும் டேர்டெவிலும் மீட் பண்ண இடம், அதாவது பனிஷர் தங்கி இருந்த இடம். பட் பனிஷர் அங்க இல்ல. ஆனா இந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஆனா கேரன் என்ன வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆன்டி விஜிலண்டே டாஸ்க் ஃபோர்ஸோட ஒரு மெம்பரை புடிச்சு வச்சிட்டாங்க. புடிச்சு அவனை கட்டி வச்சிருக்காங்க. இவங்க மேட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவனுங்க என்ன நம்மள ஹண்ட் பண்றது, இனிமேல் நம்ம அவங்கள ஹண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல, அதாவது பப்ளிக் பிளேஸ்ல நிறைய இடங்கள்ல இந்த ஃபிஸ்கியூ அப்படிங்கிற லேபிள ஸ்டாம்பை ஒட்டி இருக்கிறத காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த பேஸ்மெண்ட்டுக்கே வந்துருவோம். இப்போ கேரன் மேட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இவனை பார்த்தா ரொம்ப கெட்டவன் மாதிரிலாம் தெரியல, இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இவனை வச்சு நம்ம டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கடத்திட்டு வந்த அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கிட்ட மேட்டும் கேரனும் பேசுறாங்க. ஆனா அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸருக்கே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ற வேலை இதெல்லாம் பிடிக்கல. அவனே என்ன சொல்றான்னா இவங்க எல்லாம் பண்றது தப்பு அப்படிங்கிறான். மேட்டு அவங்க கிட்ட நீ பொய் சொல்றன்னு கத்துறாரு. ஆனா அவருக்கு தெரியும் இவன் பொய் சொல்லல, இவன் உண்மையதான் சொல்றாரு. அவனோட ஹார்ட் பீட்டை வச்சு அவன் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், அதாவது இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இவன் கொடுக்குறான். அதாவது அந்த ரெட் டூக் போர்ட்டோட ஒரு க்ரூல நான் இருக்கேன். அந்த நார்தர்ன் ஸ்டாரை நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே. என் லெஃப்ட் பாக்கெட்ல ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை வச்சு நீங்க அந்த போர்ட்டுக்குள்ள நீங்க எதை வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா மிட் நைட் இந்த கார்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கார்டை கேரன் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ ஹெதர் கிளென் ஒரு செவுத்துல ஆணி அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஆணி அடிச்சா ஒரு பெரிய கிராக்கே விழுந்தது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருது. கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆனதுக்கு அப்புறமேல்ட்டு ஒரு டிராயரை திறக்கிறாங்க. அந்த டிராயருக்குள்ள மியூஸோட முகமுடி இருக்கு. இவங்க மியூஸ் கற்பனையில வரான் கனவுல வரான்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களே பார்த்தா மியூஸோட முகமுடியும் டிராயருக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா அதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க கான்பிடண்டா கோவத்தோட அந்த ஆணியை திரும்ப அடிக்கிறாங்க. சிம்பாலிக்கா இவங்களோட கோவத்தை இவங்களோட ஸ்ட்ரென்த்தை மியூஸ் மூலியமா வெளியே காமிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களோன்னு நமக்கு தெரியுது. இப்போ ஒரு இடத்துல முன்னாள் ஃப்ரெண்ட்ஸான மெக்டஃபியும் ஹெதர் கிளனும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹெதர் கிளனுக்கு கம்ப்ளீட்டா ஃபிஸ்கோட மென்டாலிட்டி வந்துருச்சு விஜிலாண்டேஸ் மேல. அதாவது ஃபிஸ்க்கு விஜிலாண்டேவை எவ்வளவு வெறுக்கிறாரோ அதே அளவுக்கு இல்ல அதை விட அதிகமா ஹெதர் கிளன் விஜிலாண்டேஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மியூஸுமே ஒரு விஜிலாண்டேங்கிறதுனால அவங்களால இவங்க நிறைய மென்டல் அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுனால நம்ம இதை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனா மெக்டஃபி விஜிலாண்டேக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் ஸ்வாட்ஸ்மேனுக்கான கேஸை வாதாடுறாங்க. அண்ட் அது ரிலேட்டடாக தான் இப்போ மெக்டஃபியும் போய்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்வாட்ஸ்மேன் கிட்ட பேசுறதுக்கு. நான் ஸ்வாட்ஸ்மேன் இப்போ இருக்கிற இடம் இந்த ரெட் ஹூக் பியர்ல தான். இந்த ரெட் ஹூக் பியர்ல ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்ல தான் வந்து ஸ்வாட்ஸ்மேனை அடைச்சி வச்சிருக்காங்க. மெக்டஃபி தான் ஸ்வாட்ஸ்மேனோட லாயர் அப்படின்றதுனால மெக்டஃபியை பேசுறதுக்கு அலோவ் பண்றாங்க.
ஆனா இவங்கள கூட்டு போகும்போதே கண்ணெல்லாம் கட்டிட்டு தான் கூட்டு போறாங்க. இதுல சின்னதா ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியே ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டெப்பையுமே கேர்ஃபுல்லா கேட்டுட்டே தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த புறா கத்துறது, படிக்கட்டு இருக்கிறது, எங்கெங்க டோர் இருக்கிறது, அது எல்லாத்தையுமே ஸ்வாட்ச்மேன் இருக்கிற அந்த இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறமேல் தான் உங்க காவலியை ரிமூவ் பண்றாங்க. இங்க மெக்டஃபி ஸ்வாட்ச்மேன் கிட்ட சில பல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கேமராவை மூவ் பண்ணி செவுத்துக்கு அந்த பக்கம் போய் பார்த்தா இங்கதான் எல்லாமே இருக்காங்க. அதாவது ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ் புடிச்சிட்டு வந்த எல்லாரையுமே கூண்டுல அடைச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த ரெட்டுக் பேர்ல என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம ஆடியன்ஸுக்கு காமிச்சிட்டாங்க. மேட்ட கேரன் இப்ப பனிஷரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேரன் மேட் கிட்ட கேட்கறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு வேளை பிஸ்க் அவனை போட்டதுல இருந்தா புரூக்லின் பிரிட்ஜில் அவனை தொங்க விட்டுருப்பான், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, பனிஷர் சாவலை இன்னும் அப்படின்னு மேட் சொல்றாரு. அவன் இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேரன் சொல்றாங்க. ஆனா மேட்டுக்கு இது பிடிக்கல. ஏன்னா பனிஷரோட பாலிசி வேற. பனிஷர் எவனா தப்பு பண்ணானா போட்டு தள்ளிடுவாரு. மேட்டு போட்டு தள்ள மாட்டாரு. அவரு யாரா இருந்தாலும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு. ஸோ எனக்கு அவன் பாலிசியில உடன்பாடு இல்லை அப்படின்னு மேட் சொல்றாரு. ஆனா கேரனுக்கு இது பிடிக்கல. கேரன் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஸ்க போட்டு தள்ளலாம், அதாவது பாம்போட தலையை வெட்டினா இது எல்லாமே முடிஞ்சு போயிடும், எல்லாமே நார்மல் ஆயிடும்ன்றாங்க. ஆனா இன்னுமே மேட் சிஸ்டம் தான் பிலீவ் பண்றாரு. அந்த சிஸ்டம் இன்னும் உடையில, அது இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன்றாரு. இப்போ இந்த ரெட்டுக்கோட டாக்குமெண்ட், அதாவது எந்த டாக்குமெண்ட் ஃபாகி கிட்ட கிடைச்சதுனால வெனசா அவனை போட்டு தள்ளினாலோ அதே டாக்குமெண்ட்டை ஒரு அனானிமஸ் ஐடி மூலியமா கவர்னருக்கு அனுப்பி விட்டுறா கேரன். அண்ட் இது விஷயமா கவர்னர் ஃபிஸ்க் கிட்ட பேச வராங்க. நீ பண்ற வேலைகள், அதாவது இந்த கிளீன் சிட்டி, கிளீன் ஸ்ட்ரீட்ஸ், ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே, ஆன் பேப்பர்ல இது எல்லாமே ஓகே, அண்ட் மக்கள் கிட்டயுமே சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா சந்தேகத்துக்குரிய சரக்கோட ஒரு கப்பல் உன் போட்டை நோக்கி வந்து நடுவுலயே கவுந்துருது அப்படின்னா நாங்க உன் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைச்சிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப திரும்ப பிபியோட கிங்பின் பரோடி வீடியோ வருது. ஸோ இதுல இவங்க பேசுறது ஸ்வாட்ச்மேனை பத்தி தான். இந்த ஸ்வாட்ச்மேன் ஒரு பெரிய பணக்காரன். ஆனா பணக்காரனா இருந்தாலும் இவன் ரொம்ப நல்லவன். இவன் நிறைய சேரிட்டிகளுக்கு இவன் காசெல்லாம் கொடுக்குறான். ஆனா இந்த மாதிரி நல்லது பண்ணியும் ஒரு விஜிலாண்டேவா இருக்கிறதுனால நான் இவனை பிடிச்சி கூண்டுல போட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இந்த மாதிரி யாராவது பண்ணா என்னோட ஆன்டி விஜிலாண்டே டாஸ்க் ஃபோர்ஸ், ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஆன்டி விஜிலாண்டே டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் புடிச்சிட்டு போயிட்டு I'll throw you into a windowless box where no one can find you அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டை காட்டுறாங்க. ஆடியன்ஸ் ஆன நமக்கே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த போர்ட்டுல தான் ஏவிடிஎஃப் பிடிச்சிட்டு போன ஆளுங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இன்னும் வரைக்கும் மேட்டுக்கும் கேரனுக்கும் இந்த போர்ட்டுல என்ன இருக்குன்னே தெரியல. ஆனா பிபிக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க அப்படி எவ்வளவு டீடைல்ஸ் தான் கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சும் கேரன் கிட்ட ஏன் இவங்க சொல்லலன்னு தெரியல. மேபி இவங்க கேரனை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்காது. இப்போ ஸ்வாட்ச்மேனோட ட்ரையல்ல ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீல், அதாவது டிடெக்டிவ் ஹாக்பர்க் எதை வச்சு டிஃபெண்ட் பண்றான் அப்படின்னா கிளென் கொடுத்த ரிப்போர்ட். ஆனா ஹெதர் கிளென் தான் எல்லா டேட்டாவையும் ஸ்வாட்ச்மேனுக்கு அகைன்ஸ்டா மாத்திட்டாங்களே. ஸோ அவங்களே இதை கொடுக்கறதுனால இந்த ட்ரையல்ல மெக்டஃபியால ஜெயிக்க முடியல. இவங்க சொல்றாங்க எனக்கு டைமே கிடைக்கல டிஃபெண்ட் பண்றதுக்கு, எனக்கு பாயிண்ட்ஸ் சேகரிக்கிறதுக்கு டைமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருந்தும் அதை அப்ஜெக்ட் பண்ணிட்டு இவன் தான் கில்ட்டி அப்படின்னு கோர்ட்டு அவனை சொல்லிடுது. இந்த ட்ரையலை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை வில்சன் ஃபிஸ்க் பார்த்துட்டு இருக்காரு. கேஸ் அவருக்கு சாதகமா போனதை நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதே ட்ரையல் லைவ் காஸ்ட்டை மேட்டும் கேரனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மெக்டஃபி தான் வாதாடுறாங்க, ஸ்வாட்ச்மேனுக்காக வாதாடுறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுமே இதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு. அதாவது மெக்டஃபி இந்த போர்ட்டுக்குள்ள போன விஷயத்த ஜட்ஜு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேட்டுக்கு சாதகமா அமையுது. ஸோ போர்ட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. இப்போ திரும்ப மேயர் ஆஃபீஸ்ல ஒரு பார்ட்டி நடக்குது. எத்தனை தடவைடா என்ன சார் நைஸா ஹெதர் கிளென்ன பக்கு கிட்ட கோத்து விடுறாங்க. பக்கும் ஹெதர் கிளென்னும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா வில்சன் ஃபிஸ்கோட ஹேரா டேனியலை போர்ட்ரே பண்றாரு பக். போன எபிசோட்ல வில்சன் ஃபிஸ்கும் வெனசாவும் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா இவ்வளோ இம்பாக்ட் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட, ஆனா இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான வாரிசு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருப்பாங்க. ஸோ வில்சன் ஃபிஸ்கோட வாரிசா டேனியலை தான் இப்போ போர்ட்ரே பண்றாங்க. இது வந்து வில்சன் ஃபிஸ்க் அப்படி பாக்குறாரா வெனசா அப்படி பாக்குறாருன்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி தான் கதையை கொண்டு போறாங்க. அண்ட் இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா இந்த கவர்னர், அதாவது வில்சன் ஃபிஸ்க் கிட்ட வந்து உன் மேல நம்பிக்கை குறைஞ்சு போயிரும் சொன்ன கவர்னரே இந்த பார்ட்டியில இருந்து அவங்க வில்சன் ஃபிஸ்க்கு புகழ்ந்து தள்ளுறாங்க. அதாவது நீங்க இந்த சிட்டிக்காக நிறைய பண்றீங்க, இந்த போர்ட்டுக்காக நிறைய பண்றீங்கன்னு வேற சொல்றாங்க. தலைமை வில்சன் ஃபிஸ்க் அவன் கேம் ஆடி கவர்னரையும் அவன் வழிக்கு கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த போர்ட்டில் வேலை செய்கிற ஆளுங்க, அதாவது இந்த கன்னெல்லாம் இந்த அம்யூனிஷன் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு சார்ல்ஸ் இவங்க ஏவிடிஎஃப் ஆளுங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ராத்திரி பூரா கண் முழிச்சு வேலை செய்கிறோம், எங்களுக்கு காசை கொடுங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. இவங்க எல்லாம் ரஷ்யன்ஸ் போல இருக்கு. ஆனால் பாவம் இவங்க எல்லாரையும் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு தள்ளுற பிளான்ல தான் மிஸ்டர் சார்ல்ஸ் இருக்கான். ஸோ இந்த இடத்துல பாவல் பின்னாடி கோல் நார்த்தையும் பார்க்கலாம்.
ஸோ பாவல் சொன்ன மாதிரியே ஏவிடிஎஃப்குள்ளே இவரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் மெக்டஃபி கேஸ் தோத்து போன விரக்தியில் ஒரு பாருக்குள்ளே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சரக்கு தட்டி விட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்தா தட்டி விட்டவங்க இவங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கணுன்றதான் தட்டி விட்டுருக்காங்க. அதாவது என்ன மெசேஜ்னா, உன்னோட ஆஃபீஸ்க்கு இப்போவே போ அப்படின்னு. டேர்டெவில் மெக்டஃபி கிட்ட நீ போர்ட்டில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவங்களுமே என்னை கண்ணை கட்டி தான் கூப்பிட்டு போனாங்க, ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை கேட்டேன். அதாவது புறா கத்துறது, தண்ணி சொட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூவை வச்சுட்டு டேர்டெவில் அந்த போர்ட்டுக்குள்ளே இப்போ இறங்கிடுறாரு. உள்ளே இறங்கின மேட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருந்த டாஸ்கோஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அந்த கூண்டில் அடைச்சி வச்சுட்டு இருந்த ஆளுங்க இருந்த ஏரியாவுக்கு வராரு. இந்த சாண்டர்ஸ் கிட்ட இருந்து போடுங்க கார்டு மூலியமா எல்லா லாக்கையும் ஓப்பன் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு நிறைய ஏவிடிஎஃப் ஆளுங்க அந்த ஏரியாக்குள்ளே வந்துடுறானுங்க. ஆனால் இது ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அதுவும் மேட்டும் ஸ்வாட்ஸும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2.5 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. இந்த என்டையர் சீக்வன்ஸையே செம்மையாக இருந்துச்சு, செம்ம கேமரா ஒர்க். பில்டிங் வழியில் இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறதுக்காக கேரன் எங்கேருந்தோ ஒரு ஆர்மர்ட் வெஹிக்கிளை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவங்க ஆன்ட்டியை தேடி ஆஞ்சலாவும் வந்துடுறாங்க. அதுவும் ஒயிட் டைகரோட ஆமுலெட்டை போட்டுட்டு. ஆனால் இந்த இடத்துக்கு பாவல், கோல் நார்த், இன்னும் நிறைய ஏவிடிஎஃப் ஆளுங்க வந்து சுற்று போட்டுறானுங்க. காப்பாற்றின எல்லாரையுமே அந்த வண்டிக்குள்ளே ஏற்றிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் எனக்கு ஒரு இடம் தெரியும், நான் அங்கே கூப்பிட்டு போயிடுறேன்னு சொல்லி அவங்க சொல்ல எங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க எல்லாரும். அங்கே மிச்சம் இருந்த ஒரு 2-3 பேரை மட்டும் டேர்டெவில் தாக்கிட்டு அங்கேருந்து இவங்க எல்லாருமே எஸ்கேப் போயிடுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுறது பாவல். ஆனால் பாவலோட வண்டி டயரை பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஏஞ்சலா. ஸோ இந்த ஆமுலெட்டோட பவர், அதாவது ஸ்பீட், அஜிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி எங்கேயோ இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இவங்க போயிட்டு எல்லா டயரையும் கீழ்ச்சி விட்டுருக்காங்க. எதை வச்சு கீழ்ச்சிருக்காங்கன்னா ஒரு கத்தியை வச்சு. இந்த கத்தி வைக்கிற உரையை காட்டுறாங்க. இந்த உரையில HA அப்படின்னு எழுதிருக்கு, அதாவது ஹெக்டர் ஹயாலா. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபிஸ்க்கு ஃபோன் காலில் ரிப்போர்ட் பண்றோம் பாவல். ஃபிஸ்க்கு 2 கேள்வி இப்ப கேட்கறாரு. இந்த நார்தன் ஸ்டார்ல வேலை செஞ்சுட்டு இருக்க குரூவும் இந்த கார்கோவும் என்ன ஆச்சுன்னு. சரி கொளுத்திரு அப்படின்னு சொல்லி ஃபிஸ்க்கு சொல்ல இவனுங்க அந்த கப்பலையே வெடிக்க வச்சிடறானுங்க. கப்பல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுங்க, அதாவது ரஷ்யன்ஸ், அந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அந்த கார்கோவும் மொத்தமா தண்ணிக்குள்ள முடிக்குது, இந்த கப்பலோட சேர்த்து. மேட்டும் கேரனும் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறத பாக்குறாங்க. மேட் அவங்க எல்லாரும் செத்துட்டாங்க, அவங்க எல்லாரையும் ஃபிஸ்க்கு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த அப்பாவி ஆளுங்களை கொண்டுட்டு ஃபிஸ்க் என்ன பண்ண போறான்னு தெரியல. கேரன் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இவங்க ஒரு அடி ஃபிஸ்க்கு மேல அடிச்சா அவன் பயங்கரமா பதிலடி கொடுக்குறான். என்ன பிளான் இவங்க போட்டாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்கப் பிளான் இவன் கண்டிப்பா வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கிறதுனாலதான் இவனை கிங் பின்னு சொல்றாங்க. இந்த 3rd எபிசோட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது எண்டிங்லாம் ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டு இருந்தது. ஸோ புதுசாக வந்த இந்த 2 எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் எதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த 2 எபிசோடுக்கும் நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.